எகிப்துல டுட்டுகாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மம்மியோட பாடியை கிட்டத்தட்ட 4-5 ரிசர்ச்சர்ஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு நிறைய ஸ்பான்சர்ஸ் இவங்க எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 12 பேர் சேர்ந்து அந்த டுட்டுகாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மம்மியோட டெட் பாடி வெளியே எடுத்துட்டு வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ரிசர்ச் முடிஞ்சு ஒரு 6 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து அந்த 12 பேருமே ஒரே மாதிரி டிசீஸ் வந்து ஒரே மாதிரி வந்து இறந்து போயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல. அண்ட் ஒரே ஒரு நாடு, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எகிப்துல மம்மிக்கு மட்டும் இறந்து போன ஒரு டெட் பாடிக்கு பாஸ்போர்ட் எடுத்து எகிப்துல இருந்து பாரிஸ் காமிச்சு வச்ச ஒரே ஒரு நாடும் அது எகிப்து தான். அண்ட் மண்டவோடு இன்க்ளூடிங் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மண்டவோட உடைக்காமையே மண்டவோட்ல இருந்து மூளை எடுக்கிறத ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் மம்மிஸ். இதை பத்தி கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். எனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னா, நீங்க வருங்காலத்துல அதாவது இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நடந்து வந்து பார்த்தோம்னா ஒரு 3000 இயர்ஸ் பிஃபோர், ஒரு 3000 வருஷங்களுக்கு முன் இப்போ நம்ம இருக்கிறது பின் கரண்ட்ல வந்து இருக்கோம். நீங்க யாரு வந்து என்னோட வரலாறு, அதாவது என்னோட எகிப்து மக்களோட வரலாறு நீங்க எடுத்து பார்த்து நீங்க ரிசர்ச் பண்ண நினைச்சா கூட உங்களை நாங்க கதற விடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி அப்பயே பல விஷயங்களை வச்சு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பத்தி ஒவ்வொன்றா நம்ம கதற விட போறோம். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி, எகிப்து நாட்டு மக்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொன்றா பத்தி உள்ள டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இன்க்ளூடிங் மண்டோட மிஸ் பண்ணிடாதீங்க, பாஸ்போர்ட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த டுட்டுகாமன் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியா வந்திருக்கும். உள்ள இதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள வந்து இருக்க போது. வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலாம் குத்தம் அண்ட் ஜி ஹச். எகிப்துல ஒரு பெருமீடுக்குள்ள வந்து முதல்ல வந்து உள்ள போறாங்க. அப்படி உள்ள உடைச்சு வந்து உள்ள போகும்போது ஒரு தங்க கதவு, அதாவது ஒரு கோல்டன் கலர்ல ஒரு கதவு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு. அந்த கதவுமே வந்து உடைக்கிறாங்க. அந்த கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மம்மியோட டெட் பாக்ஸ், நல்லா அது எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க அந்த போட்டோ இருக்கு தான், இந்த மம்மியோட டெட் பாக்ஸ் வந்து இருக்கு. இதை யார் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 4-5 ரிசர்ச்சர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4-5 ரிசர்ச் பண்றவங்க அவங்க வந்து இந்த இதுல இருக்காங்க. அப்புறம் வந்து மோர் தென் வந்து ஸ்பான்சர்ஸும் இந்த இடத்துல வந்து அதிகமா இருக்காங்க. அவங்க மொத்தம் 12 பேர் இந்த இதுல வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டு இதுல சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியது இந்த 12 பேர். இவங்க எல்லாமே செஞ்சு இந்த பாக்ஸை வந்து உள்ள இருக்கு. அந்த கதவை உடச்சு போய் உள்ள வந்து பார்த்தோம்னா அதுலயும் ஒரு தங்க பாக்ஸ் தான், அதாவது ஒரு மம்மியோட டெட் பாக்ஸ் வந்து இருக்கு. அந்த மம்மியோட டெட் பாக்ஸ் திறந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள மம்மி வந்து டெட் பாடியா அவங்களோட உடம்பு வந்து இருக்கு. அதை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க, அவங்களோட ரிசர்ச் சென்டருக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதை ரிசர்ச் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. அந்த டெட் பாடிக்குள்ள இருந்தது யாரு, அவரோட பேர் என்ன, இன்க்ளூடிங் அவரோட பேர் அப்படிங்கிறது முடிஞ்சு போன கதை. அந்த மம்மியோட பேர் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த மம்மியோட பேரு ஒரு மெயில், அந்த மம்மி டுட்டுகாமன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஒரு மம்மி. இவரோட பாடியை தான் வந்து இவங்க வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லா வேலையும் வந்து முடிஞ்சு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம், இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மம்மியோட டெட் பாடியை, அதுவும் இன்க்ளூடிங் இந்த மம்மியோட எல்லா டெட் பாடியும் சொல்லிட முடியாது, இந்த டுட்டுகாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மம்மியோட டெட் பாடியை நீங்க தொட்டு நீங்க திறந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா, ஆனால் இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வந்து இருந்துச்சு. அது என்னங்கிறது இந்த ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்ல 1 or 6 or 1 or 2 மினிட்ஸ்ல சொல்றேன். இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்து முடிச்ச உடனே, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ரிசர்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஒரு 6 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 12 பேரும் ஸ்பான்சர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி டிசீஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு பல நாட்களா மண்டையை பிடிச்சிட்டு இருந்தாங்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாம். என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க எப்படிதான் இறந்தாங்க இதை கண்டே பிடிச்சாகணும்னு இந்த டெட் பாக்ஸ் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கதவை, ஒரு தங்க கதவை உடைச்சிட்டு போய் அங்க உள்ள இருக்கிற தங்க பெட்டி, அதாவது மம்மியோட டெட் பாக்ஸ் வெளியே எடுத்துட்டு வந்தாங்களா, அந்த இடத்துக்கே போய் வந்து ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க எப்படி இவங்க இறந்தாங்க, அங்க எதுவும் க்ளூ கிடைக்குதான்னு போய் பார்க்கும் போதுதான் அங்க ஒரு சம்பவமே நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இவங்க கதவை உடைச்சாங்களா, முதல்ல அந்த கதவை உடைச்சதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்டோன், ஒரு பெரிய ஒரு ஸ்டோன்ல அவங்களோட கல்வெட்டுக்களால அவங்களோட மொழியில எழுதி வச்சிருந்த என்ன அப்படின்னா, இந்த டுட்டுகாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மம்மியை வந்து நீங்க அவங்கள தட்டி எழுப்பி விடுறதோ அவங்கள தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே யாருனாலையுமே அறியப்படாத கடும் நோயால பாதிச்சு இந்த உலகத்தை விட்டு போவீங்க அப்படின்னு அந்த கல்வெட்டுல எழுதி வச்சிருந்துச்சு. இது 19th centuryல 3000 years பிஃபோர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காலத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க.
நீங்க இதை தொட்டிங்க, அது துடுகாமன் அப்படி சொல்லி இருக்கக்கூடிய இந்த மம்மியை நீங்க எழுப்பி விட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நிலைமை அப்படின்னு. அதே மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க. இந்த க்ளூல தான், அதாவது இந்த ரிசர்ச்சர்ஸ் போய் திருப்பி தேடி போனாங்களே அந்த இடத்துல, இந்த கல்வெட்டு பக்கத்துல தான் இந்த ஒரு சம்பவமே வந்து கிடைச்சிச்சு. இப்படி நடந்த ஒரு ரீசன், எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற ரீசன் பின்னாடி தான் வந்து கிடைச்சிச்சு. உண்மையிலே ஒரு ஒரு வெறித்தனமா, ஒரு பயங்கரமா என் நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல உயிரை நான் பழி வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் எகிப்தோட மம்மிஸ் பண்ண ஒரு சில காரியங்கள் இது எல்லாமே. அண்ட் ரெண்டாவது ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இட்ஸ் கிரேசியா இருந்துச்சு. அதாவது எனக்கு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான இதே என்னங்க இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ராம்சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மம்மியோட டெட் பாடியை ரிசர்ச்சர்ஸ் வந்து எடுத்து அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாடியை இன்க்ளூடிங் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா டோட்டல் பாடி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ராம்சேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெட் பாடியில அப்படியே வந்து அந்த பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சு, ஒரு ஃபங்கஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன இப்படி நடக்குது அப்படின்ட்டு இதை உடனே எகிப்துல இருந்து பாரிஸுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ். ஏன் அப்படின்னா அங்கதான் பாரிஸ்ல வந்து மோர் ஆஃப் த டெக்னாலஜிஸ் வந்து அங்க இருக்கிறனால இதை வந்து அவங்ககிட்ட அமுச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க டேக் அவுட் பண்ணி இதை வந்து பாதுகாத்து சேஃப்டியா வந்து ஒரு இடத்துல வந்து இது பண்ணி வச்சிருவாங்க, எந்த ஒரு டீகம்போஸும் ஆக விடாம அண்ட் மோர் தென் ஸ்ப்ரெட் ஆகாம, அந்த ஃபங்கஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து அடிச்சிச்சு. யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் வந்து வச்சாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாங்க. என்ன அப்படின்னா, கண்ணா நீ உயிரோட இருந்தாலும் சரி, நீ டெட் பாடியா இருந்தாலும் சரி, உனக்கு பாஸ்போர்ட் மஸ்ட். அதாவது உனக்கு பாஸ்போர்ட் இருந்தாதான் இந்த நாடை விட்டு நீ வெளியே போகவும் முடியும், இந்த நாட்டுக்கு உள்ளே வர முடியும்னு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வந்து இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு எகிப்தோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மம்மியோட டெட் பாடிக்கு அவரோட பேரை வச்சு அவருக்கு பாஸ்போர்ட் அடிச்சு எகிப்துல இருந்து பாரிஸ்க்கு அனுப்பிச்சு வச்ச ஸ்டோரி தான் இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் கௌதம் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எல்லாம் எகிப்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். டெட் பாடி, அதாவது ஒரு இப்ப ரீசெண்டா டெத் ஆனவங்களோட டெட் பாடி கிடையாது, ஒரு 3000 years பிஃபோர் இறந்து போன ஒரு மம்மியோட பாடி, அதாவது அவங்களோட உடம்புல இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸுமே ரிமூவ் பண்ணி எடுத்து அவங்கள மம்மியா மாத்தி ஒரு 3000 வருஷத்துக்கு அப்புறம் முன்னே பண்ண ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப கரண்ட்ல இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்களே வச்சு பாருங்க. நான் ஏன் வீடியோ ஸ்டார்டிங்ல எகிப்துல இருக்கக்கூடிய மம்மிஸ் வந்து பிரைனிங் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னேன் அப்படிங்கறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாடியை மம்மியா, அதாவது எகிப்துல இறந்தவங்களோட பாடியை மம்மியா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. எல்லா பார்ட்ஸையுமே நீங்க நினைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. ஐ திங்க் லிவரோ ஏதோ மட்டும் ஒன்னே மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. இதையெல்லாம், அதாவது கழுத்துக்கு நெக்கு கீழே இருந்து எடுக்கிற எல்லா ஒரு விஷயமே ஓவரால் ஈஸின்னு வச்சுக்கிட்டாலும் ஹெட்ல இருக்கக்கூடிய பிரைன் எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் டூ டஃப். இது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, 2 அடி அடிச்சோம் கௌதம் பின்னாடி பொட்டனி மேல அடிச்சோம்னா டாப் ஓப்பன் ஆகிடும், ஈஸியா மூளை எடுத்து வெளியே ஒரு டேபிள் எங்கேயோ வச்சிடலாம் நினைச்சோம்னா வச்சிடலாம். அது உண்மைதான். ஆனால் அங்கதான் ஒரு ட்விஸ்டே வந்து இருந்துச்சு. என்னன்னா, அது ஒரு மிஸ்ட்ரியாவும் மாறுச்சு அந்த காலத்துல. இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கா தான் வந்து இருந்திருக்கும். ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால தான் அது இன்னைக்கு நமக்கு என்ன, அவங்க எப்படி அந்த மூளையை வந்து உடைக்காம எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடைக்காம மீன்ஸ் மண்டோட்டை உடைக்காம. நீங்க எந்த ஒரு மம்மியோட பாடி, டெட் பாடி நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த ஹெட் பிளேஸ்ல, இந்த ஹெட் சர்க்கிள்ல ஒரு சின்ன ஒரு கிராக் கூட இருக்காது. அப்படிதான் அவங்க வந்து மூளையை வந்து வெளியே எடுத்திருப்பாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பழுத்த ஒரு கம்பி எடுத்து அதை பழுக்க காய வச்சு அதை நல்லா ஹீட்டரை வச்சு ஒரு கொக்கி மாதிரி வந்திருக்கும். அதை எதுக்குள்ள விட்டு எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும். இட்ஸ் ட்ரூ. நானும் இந்த ஒரு எக்ஸைட்டோட தான் நான் வந்து அதை வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ண படித்தேன். என்னடா பண்ணியிருப்பானுங்க, என்ன செஞ்சு வந்து வெளியே எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளோட நோஸோட இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓட்டுக்குள்ள அந்த கம்பியை உள்ள ஓட்டோன்னா டேரெக்டாக மூளைக்கு போயிடும். அது எப்படி? இதே திங்கிங்ல தான் நானும் எப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படி போகுது. டேரக்டா மூளைக்குள்ள போய் இழுத்தாவெல்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமா சூடேத்தி அதை உருக்கணும். அந்த மூளையை உருக்கி தான் அந்த மூக்கால வந்து வெளியே எடுத்து
ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிப்பாங்க. இப்படி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் போட்டு செஞ்சு அதை அந்த கடைசியாக ஃபைனலைஸ் அந்த த்ரெட்டு அந்த ஒரு மாதிரி மம்மிக்கு அந்த கிளாத் எல்லாம் சுற்றி அண்ட் எல்லா அடக்கங்களும் எல்லா மந்திரங்கள் எல்லாம் அவங்களோட கலாச்சாரம் படி சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி முடிச்சு ஒரு மம்மியாக மாற்றுவாங்க. அண்ட் இதுதான் அன்னைக்கு இருந்து நடந்தது. நான் சொன்ன அத்தனை ஒரு விஷயமும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மண்டோட்டுக்கு உங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் மம்மிஸ், அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3000 வருஷம் முன்னாடி இறந்து போன ஒரு டெட் பாடிக்கு பாஸ்போர்ட் எடுத்து எகிப்துலேருந்து பாரிஸ்க்கு அனுப்பிச்சு வச்சதும் ஒரு மிகப்பெரிய எகிப்து தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டுட்டுகாமன் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டோரி ஆஃப் கதையும் ஒரு பெரிய ஒரு கிரேஸாக வந்து பேசப்பட்டுச்சு 19th செஞ்சுரியில். அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறத 12 பேரும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்த கல்வெட்டில் எழுதி இருந்துச்சு, என்னை நீங்கள் தட்டி ஒரு எழுப்பி விடுறீங்க அப்படின்னா டுட்டுகாமன் அப்படிங்கிற தொந்தரவு பண்ணுறீங்களோ எழுப்பி விடுறீங்களோ அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ரிசல்ட், அதாவது உங்களோட லைஃப்பில் இதுதான், நீங்கள் கண்டிப்பாக இறந்துருவீங்க, அதுவும் பயங்கரமான ஒரு டிசீஸால் அஃபெக்ட் ஆகி நீங்கள் இறப்பீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டுருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும், பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் பண்ணிட்டு மறக்காம வச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிப்பலாம். பாய்.